Taste the Daily. விழுப்புரம் மாவட்ட மக்களின் நலன் கருதி நாங்கள் அளித்த கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தையும் நந்தன் கால்வாய் திட்டத்தையும் முடக்கியது ஸ்டாலின் மாடல் அரசு என விழுப்புரத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசமாக தெரிவித்தார். கடல் நீர் உப்பு நீரை நன்னீராக்கி குடிநீர் திட்டம் நானே அறிவித்த சிவி சண்முகனுடைய அழைப்பை ஏற்று இந்த நகரத்தில் வந்து அந்த திட்டத்தை அடிக்கல் ஆக்கினேன். கிட்டத்தட்ட 1503 கோடியில பிரம்மாண்டமான கடல் நீரை குடிநீராக்க திட்டம். இந்த பகுதி மக்களுக்கு நிலையான குடிநீர் கிடைக்க என்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்தோம். அதையும் ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதை மன்னிக்கலாமா? மக்களுக்கு துரோகம் இழைத்த இந்த அரசுக்கு 2026 தகுந்த பாட புகட்டீர்களா? அதே போல நந்தன் கால்வாய் திட்டம் நீண்ட காலமா கிடப்புல போட்டிருந்தாங்க. அறுவை சகோதரர் சண்முகம் கோரிக்கை வச்சாங்க. இது விவசாயிகள் இருந்த ஏரியா, பாசன வசதி பெறணும். நந்தன் கால்வாய் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் தான் நடைமுறைப்படுத்த முடியும். சாத்தியமாகும்னா அது அதிமுக ஆட்சியில் தான். அதற்கு கோரிக்கை வச்சாங்க. புனரமைக்க 26 கோடி ரூபாய் நான் கொடுத்தாங்க. அதோட நந்தன் கால்வாய் திட்டத்தில் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சுமார் 5000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதற்காக அந்த திட்டத்தை நிலவரப்பு மற்றும் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு 309 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டாங்க. அந்த திட்டத்தையும் கிடப்பில் போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம்.